வணக்கம். வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர். இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் மற்றும் ஃபாலோவர்ஸ் வந்து என்னென்ன கேள்விகள் கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காலர் லைனில் வர்றாங்க, அவங்க என்ன சொன்னாங்க சொல்லி கேட்போம். வணக்கங்க, சுரேஷாங்க. எங்கேருந்து பேசுறீங்க சார்? உங்கள் பேர் என்ன சார்? கோயம்புத்தூர் சார். சொல்லுங்கள், உங்கள் பேர் சார்? விக்ரம்ங்க. சொல்லுங்கள் விக்ரம் சார், சொல்லுங்கள் சார். சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்கள் சார். சார், இப்போ நம்ம வந்து ஆன்லைன்ல புக் பண்றது, தரிசன டிக்கெட் புக் பண்ணா டேரக்டா உள்ள போய் பாத்துக்கலாமா, லைன் நிக்கணுமாங்க சார்? ஆன்லைன்ல இது அபிஷேக தரிசனம் சொல்றீங்களா? அபிஷேக தரிசனம், வேற ஏதாவது அலங்கார தரிசனம் அந்த மாதிரி சார்? அபிஷேக தரிசனம் மட்டும் தான் சார் ஆன்லைன்ல. அது டேரக்டா நீங்க போய் உள்ள உட்காந்து தரிசனம் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி எதுவுமே நீங்க கியூல தான் போகணும். மற்ற அபிஷேக தரிசனத்தை புக் பண்ணா டேரக்டா நீங்க போய் உட்காந்து பார்க்கலாம் சாமி. எவ்வளவு வருதுங்க சார் டிக்கெட்டிங் சார்? என்ன டைமா? இப்ப காலையில 6 மணினா உங்களுக்கு நீங்க ஏர்லி மார்னிங் ஒரு 5 மணிக்கு போயிடணும் சண்முக விலாசத்துக்கு. ஈவினிங் 7 மணி அபிஷேகம் புக் பண்றீங்கன்னா ஈவினிங் ஒரு 6 o'clock போல வந்து தரிசனத்துக்கு போயிடணும். நீங்க போயிடணும் அங்க டிக்கெட்டை கொண்டு. மத்தியான அபிஷேகம் கிடையாதுங்க. மத்தியானம் சார் 10 மணி அபிஷேகம் உண்டு. அது கோயிலில் தான் மேக்ஸிமம் டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது ஆன்லைனில் மேக்ஸிமம் ஸ்லாட் இருக்காது உங்களுக்கு. காலையில் 10 மணி நடக்குங்களா? ஆமா ஆமா, 10 மணிக்கு நடக்குன்னா அன்னைக்கு டேட்ல தான் சார் கிடைக்கும். ப்ரீ புக்கிங்லாம் இருக்காது உங்களுக்கு. இப்போ நீங்கள் நாளைக்கு நீங்கள் தரிசனம் பண்ண போறீங்கன்னா நாளைக்கு காலையில் தான் அது கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு 5 மணி. ஆமா, காலையில் 5 மணிக்கு போய் கேட்கணும் நீங்க. 5 மணிக்கு. ஆமா 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 ஆமா, சண்முக விலாஸ். ஒரு டிக்கெட்டுக்கு எத்தனை பேர்? ஒரு டிக்கெட்டுக்கு எத்தனை பேருங்க சார்? ஒரு பர்சன் தான் சார், ஒரு பர்சன். ஒரு பர்சன். ஆமா, 10 வயசு கீழே உள்ள குழந்தைனா கூட்டு போகலாம். அவங்களுக்கு டிக்கெட் கிடையாது, நோ சார்ஜஸ். ஒரு டிக்கெட் என்ன ரேட் வருதுங்க சார்? நார்மல் டேஸ்னா 500 ரூபா சார். ஃபெஸ்டிவல் டேஸ்னா 2000 ரூபாய். இப்போ ஒரு காலர் லைன்ல வராங்க, என்ன சொல்லலாம் சொல்லி கேட்போம். குட் மார்னிங். வணக்கம். ஹலோ சார், கேட்க முடியல சார் கால்ல. சொல்லுங்க மேடம். சார் ஒன்றும் இல்லை, இது பாப்பாக்கு வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு திருச்செந்தூர் வரோம் சார். என்ன டேஸ்ல வந்தா கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும் சார்? கொஞ்சம். எங்க இருந்து பேசுறீங்க மேடம் நீங்க? நாங்கள் சென்னையில இருந்து கால் பண்றோம் சார். மொட்டை அடிக்க என்ன இந்த வாரம் க்ரௌடு நார்மலா தான் மேடம் இருக்கும். நார்மலா தான் இருக்குங்களா? ஃப்ரைடே அப்போ வரலாங்களா? நாங்க தேர்ஸ்டே இங்க இருந்து கிளம்பினா எங்களுக்கு 1 day ஆயிடும் ரீச் ஆகிறதுக்கு. ஃப்ரைடே மார்னிங் அந்த மாதிரி பார்த்தா கரெக்டா இருக்குங்களா? வரலாம், அப்படியே லைன்ல இருக்க, நான் செக் பண்றேன். நான் ஃப்ரைடே ஃப்ரீயா தான் மேடம் இருக்கும், வரலாம் மேடம். ஓகே சார். இப்போ மொட்டை அடிக்கிறது வந்து என்ன டைமிங் சார் ஓப்பன்ல இருக்கோங்க? நம்ம மார்னிங் வந்தோம்னா ஏர்லி மார்னிங் 4 o'clock ஓபன் பண்ணிடுவாங்க மேடம். அப்புறம் ஈவினிங் 7 o'clock வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏர்லி மார்னிங் 4 o'clock. ஏர்லி மார்னிங் 4 o'clock. சரிங்க சார். ஓகே சார். 7 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 7 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே சார். அது ஒண்ணு. இன்னொன்னு, நம்மளுக்கு ஏதாவது இங்க திருச்செந்தூர் என்ன சேவை மாதிரி இருக்கா சார்? லைக் நம்ம கோயில் சாமி கிட்ட நான் பாக்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கா? இல்ல நம்ம இந்த 100 rupees டிக்கெட் மட்டும் தான் அவைலபிலிட்டிங்களா சார்? 100 rupees. நீங்க உங்க குழந்தைக்கு என்ன வயசு ஆகுது மேடம்? அவளுக்கு இப்ப 2 ஆகுது சார். 2னா நார்மலா கியூல தான் வரணும். இப்போ 1 வயசுனா சீனியர் சிட்டிசன்ஸ் கியூ வழியா போகலாம். இதுல வந்தீங்கன்னா 2 மணி நேரத்துல தரிசனம் பண்ணிடலாம். 2ல இருந்து அதிகபட்சம் 3 மணி நேரம் ஆகும், அவ்வளவுதான். ஓகே சார். ஓகேங்க. வெள்ளிக்கிழமை நீங்க கொஞ்சம் நம்ம ஒரு 4:30 early morning போனோம்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கும். ஆமா ஆமா ஆமா, நீங்க போய் மொட்டை அடிச்சுட்டு நீங்க பாப்பாக்கு மொட்டை அடிச்சுட்டு நீங்க போறதுனா டைம் போறீங்கன்னா எப்படினாலும் வந்து போறதுக்கு 3 மணி நேரத்துக்கு மேல ஆயிரும். 8-9 மணிக்கு மேல போறீங்கன்னா ஒரு 11-12 மணிக்குள்ள. என்னோட சேனல்லே வந்து ஹோட்டல் செந்தூரான்னு சொல்லி போட்டிருப்பேன். அப்புறம் இன்னொரு நேரத்துல அப்புறம் ரமேஷ் ஐயர்னு ஹோட்டல் இருக்கு, செக் பண்ணி ஆன்லைன்ல. சரி சார். ஓகே சார். ஓகே மேடம். இப்போ ஒரு காலர் லைன்ல வராங்க, அவங்க என்ன சொன்னாங்க சொல்லி கேட்போம். குட் மார்னிங். வணக்கம், சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க சார்? சார் வணக்கம் சார், நான் மதுரையில இருந்து பேசுறேன் சார். உங்க பேர் சார்? சார் கேக்குதா? கேக்குது. நாகேந்திரன். சொல்லுங்க நாகேந்திரன் சார், என்ன தகவல் சார்? சார், நான் நாளைக்கு திருச்செந்தூர் வர பிளான், வீட்டு பசங்க மொட்டை எடுக்கிறதுக்காக. நாளைக்கு காலைல கிளம்பி ஈவினிங் கோயில் ஃப்ரீயா இருக்குமா சார்? ஈவினிங் ஃப்ரீயா தான் சார் இருக்கும். நாளைக்கு ஈவினிங் தான் சாமி. நாளைக்கு நைட்டு பௌர்ணமி, கரெக்டாக சொல்ல முடியாது கூட்டம் இருக்குமா இல்லைன்னு சொல்லி. ஏன்னா லாஸ்ட் கடந்த ஒரு 2-3 பௌர்ணமிக்கு அந்த அளவுக்கு க்ரௌடு கிடையாது. சரிங்க சார். அப்படி நீங்க தரிசனம் பண்ண வர மாதிரி இருந்தாலும் ஒரு 2 மணிக்கு உள்ள போற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. 2 மணிக்குள்ள வர மாதிரி. மதியம் 2 மணிக்கு தரிசனம் பண்ற மாதிரி பிளான் பண்ணுவோம். மதியம் காலையில கிளம்பி கரெக்டாக மொட்டை. ஈவினிங் மேல க்ரௌடு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது நாளைக்கு பௌர்ணமினால. இப்போ ஒரு காலம் லைன்ல வர்றாங்க, அவங்க என்ன சொல்லலாம் சொல்லி கேட்போம். வணக்கம் சார். குட் மார்னிங் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஒய்ஃபுக்கு பிறந்த நாள் வருது, 25ஆம் தேதி. எங்க இருந்து பேசுறீங்க சார் நீங்க?
நான் இப்போ ஃபாரின்ல இருக்கேன். சரிங்க. உங்களுக்கு பிறந்தநாள் வருது, ஆச்சரியம் பண்ண திருச்செந்தூர்ல. ஓகே 20ஆம் தேதி ரிமைண்ட் பண்ணுங்க சார். எனக்கு இந்த டைம்ல கால் பண்ணுங்க. அந்த அதாவது 20ஆம் தேதினா ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நான் இருக்க மாட்டேன், அவைலபிள் இருக்க மாட்டேன் எப்பயுமே இந்த டைம்ல கால். சரிங்க சார். நான் இப்போ இடையில ஊருக்கு போயிட்டு வந்துட்டு வந்தேன், திருச்செந்தூர் வந்துட்டு தான் வந்தோம். சரிங்க சார். அதுக்கு தான் சார் உங்க நம்பருக்கு கால் பண்றேன். 20ஆம் தேதி கால் பண்றேன் சார். சரிங்க சார். ஓகே சார், நல்லது சார். இப்போ ஒரு காலர் லைன்ல வராங்க, என்ன சொல்றாங்க சொல்லி கேட்போம். ஹலோ சார், பெங்களூர்ல இருந்து போன் பண்றேன். ரூபேஷ் பேரு. சொல்லுங்க ரூபேஷ் சார், என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் சார்? சார், நெக்ஸ்ட் வீக் நாங்க ஒரு 20 பேர் வரோம். ஓகே. இந்த நியர்பை டெம்பிளுக்கு நியர்பை காட்டேஜஸ் எல்லாம் பார்த்தோம் உங்க வீடியோல. டெம்பிள் நியர்பை காட்டேஜஸ், செந்தில் ஆண்டவர் காட்டேஜ் இந்த மாதிரி இது பார்த்தோம், நீங்க வீடியோ போட்டிருந்தீங்க 1 year பேக். ஆமாம் சார், அது கிடைக்காது சார் உங்களுக்கு. அப்போ 20 பேர் ட்ரை பண்ணி பாருங்க. அது கோவிலில் வந்து தான், ஆன்லைன் புக்கிங் கிடையாது. நீங்கள் கோயிலில் வந்து தான் புக் பண்ணணும். ஆஃப்லைன் புக்கிங் தான், நேர்ல வந்து புக் பண்ணணும். ட்ரை பண்ணி பாருங்க. அது கன்ஃபார்மாக இருக்குன்னு, அவைலபிள் இருக்குன்னு சொல்லணும். என்ன கிழமை வர்றீங்க? திங்கக்கிழமை சார், அடுத்த வாரம் திங்கக்கிழமை வரும். திங்கக்கிழமைனா பாசிபிலிட்டிஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. 20 பேருக்குன்னா ஆன்லைன்ல இல்ல, ஒரு ரூம் இல்லை 2 ரூம் கிடையாது கோவிலுக்குள்ளனா. ஏன்னா ஒரு ரூம்ல 4 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். செக் பண்ணி பாருங்க, கஷ்டம் கிடைக்கிறது. ஒரு ரூம் வேணா கிடைக்கிறது பாசிபிலிட்டிஸ் ஒன்று. திங்கக்கிழமை க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்படிங்களா? அது ஆஃப்லைன் தான், முன்னாடி வந்து ஆஃப்லைன் தான். இது கோயிலோட தேவஸ்தான ரூம்ஸ் தான் வந்து ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம். அது கோயிலோட சைட்ல அதான் அந்த நம்பர் போட்டு. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார், ஃபைன் சார். மீண்டும் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய கோட்டை சுந்தர்.